ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கோயம்புத்தூர் கணபதி பகுதியில் உள்ள பாஜக பிரமுகர் எஸ்.ஆர். சேகரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் தகவல் என்ன சொல்லலாம்? வணக்கம். கோவை கணபதி பகுதியில் உள்ள பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். காலை வந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணை முடித்துக் கொண்டு சற்று நேரத்திற்கு முன்பாக கிளம்பினர். மேலும் சென்னையில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரம் தொடர்பாக இந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த பணம் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என சொல்லப்பட்ட நிலையில் அது கட்சி பணம் என்ற தகவலும் வெளியானது. இந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள பாஜகவின் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மற்றும் பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் ஆகியோருக்கும் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்த நிலையில் கோவை கணபதி பகுதியில் உள்ள எஸ்.ஆர். சேகர் இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு திரும்பினர். இந்த நிலையில் எஸ்.ஆர். சேகர் கூறும் பொழுது காழ்ப்புணர்ச்சி காரணமாக காவல்துறையினர் எங்கள் மீது இது போன்ற வழக்குகளை போட்டுள்ளனர். இதனை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம் என தெரிவித்து தற்பொழுது அந்த விசாரணை முடிந்த நிலையில் தற்பொழுது அந்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த 4 கோடி ரூபாய் தேர்தல் நேரத்தில் பிடிபட்ட பணம் சம்பந்தமாக விசாரிப்பதற்காக எனக்கு நேற்றைக்கு ஒரு சம்மன் சிபிசிஐடியிலேருந்து கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு ஏற்கனவே பார்ட்டியினுடைய ப்ரோக்ராம் சம்பந்தமாக எனக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி வரை மே 1 வரையில் ஏற்கனவே ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம்ஸ், அதனால் நான் வர முடியாதுன்னு சொல்லி எனக்கு 10 நாள் அவகாசம் வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்து அவங்க அதை ஒத்துக்கொண்ட பிறகு இன்றைக்கி நான் என்னுடைய வெளியூர் ப்ரோக்ராமுக்காக புறப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் வந்தாங்க. நோட்டீஸ் எதுவும் கொடுக்காம, தகவல் எதுவும் சொல்லாமல் விசாரிப்பதற்காக வந்தார்கள். நான் அவங்கள வரவேற்று அமர்ந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அவங்க கேட்டதுக்கு எதுக்கும் நம்ம சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் சம்பந்தமில்லை என்பதை சொன்னேன். அதனால் எனக்கு தகவல் சொல்லாமல் நான் 10 நாள் அவகாசம் கேட்டதற்கு பிறகு கூட, அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு கூட நான் அவர்களுக்கு சட்டபூர்வமாக மரியாதை கொடுத்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி அனுப்பிச்சேன். சில ஊடகங்கள் ரெய்டுலாம் போடுறாங்க. சந்தோஷமாக சென்சேஷன்லாம் போடணும்னா போட்டுங்க. வந்தாங்க, விசாரித்தாங்க, போயிட்டாங்க.